உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த பொம்மை விஷயத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. என்னோட சக்திக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொம்மைக்கு எந்த விதமான சக்தியும் இல்லைன்னு தெரியும். ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான சக்தி என்னன்னு எனக்கு தெரியணும். அது எனக்கு இப்ப காட்டி கொடு. ஓம் ஹ்ரீம் பிரம் சௌ. உங்களோட மந்திர சக்தி வச்சு ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது அப்ப இது எல்லாமே பண்ணது பொம்மி தானா? அவ அங்கதான் இருக்காளா? ஆனா பொம்மிக்கு தான் எந்த சக்தியும் இல்லையே. அப்புறம் எப்படி? நீலி, இது எனக்கே மர்மமா இருக்கு. சக்தியே இல்லாத பொம்மி இது எப்படி செஞ்சிருப்பா? அப்ப பொம்மிக்கு வேற ஏதோ வழியில சக்தி கிடைச்சிருக்கு. அது மட்டும் நல்லா புரியுது. அவளுக்கு எந்த வழியில சக்தி கிடைச்சதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். தமன்னா, பொம்மி அந்த வீட்டுல இருக்காளா இல்லையான்னு நானே நேர்ல வந்து பாக்குறேன். ஐயோ ருத்ரா, நீங்க அங்க நேரடியா வந்தா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருமே. நான் இப்படியே வர போறதில்ல. மாறு வேஷத்துல வந்து அங்க பொம்மியோட நடமாட்டம் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். இது உனக்காக மட்டும் இல்ல தமன்னா, எனக்காகவும் தான். சரி ருத்ரா, அப்ப நாங்க கிளம்புறோம். தமன்னா, ருத்ரா அங்க வரதுனால நாம மாட்டிக்க போறோம். அதான் மாறு விஷயத்துல வரப்போறேன்னு தானே சொல்றாரு. அதனால நம்ம பேர் எங்கேயும் கெடாது. அதுவும் இல்லாம நமக்கு எப்படியாவது பொம்மி அங்க இருக்காளா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். நாமளும் அந்த கண்ணாடி வச்சு பார்த்து எதுவுமே நடக்கலையே. ருத்ரா அங்க வந்தா அந்த பொம்மிக்கு கண்டிப்பா ஒரு முடிவு கட்டுவாரு. வாங்க போவோம். அக்கா, இது நீதானா? எனக்காக நீதான் பாப்பா மாதிரி வந்திருக்கிறியா? ஐயோ, இம்மா பக்கத்துல படுத்தா அக்காக்கு மரியாதையா இருக்காது. இன்னும் கொஞ்சம் தள்ளியே பத்துக்கலாம். இதுதான் சரியா இருக்கும். ஐயோ, அந்த கண்ணாடியில பாப்பா அக்காவா தெரியறாங்களே. பேசாம தாடிகாரனாண்ட சொல்லிடலாமா? ஐயோ,
தாடிகாரனாண்ட தான் பாப்பா கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. பாப்பா தான் பொம்மைன்னு தெரிஞ்சா தேவையில்லாத நிறைய பிரச்சனை வந்துடும். இதை பத்தி தாடிகாரனாண்ட சொல்ல வேணாம். தாடிகாரன் எங்கேயாவது இந்த கண்ணாடியில பாப்பாவை பார்க்க சொல்ல அக்காவை தெரிஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப பேஜாரா போயிருமே. அதனால முதல்ல இந்த கண்ணாடியை இங்கேருந்து எடுத்து தூரம் போட்டுருணும். ஐயோ ஐயோ சாரியா. ஏய் சாரியா சாரியா சாரி. ஐயோ ஐயோ பாப்பாவை கண்ணாடியில பார்த்தா பிரச்சனை யாருமே. ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது அம்மா இந்த நேரத்துலயே மேல வந்து விழற. அது வந்து கண்ணாடி அது முன்னாடி. ஐயோ என்னாச்சுப்பா? அதான் எனக்கும் தெரியல. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். தோ இவருக்கா இல்ல கண்ணாடி எடுக்க வந்துட்டு ஏன் மேல வந்து விழறா. என்னன்னு கேட்டா வந்தேன் போனேன்னு கதை சொல்லிட்டு இருக்கா. இந்த நேரத்துல எதுக்கு கண்ணாடியை பிடிச்சி நின்றுட்டு இருக்க? ஏய் கேட்டுக்கிட்டே இருக்க, பதில் சொல்ல மாட்டியா? முதல்ல என்னை பார்த்து பதில் சொல்லு. ஐயோ நம்ம திரும்பினா பாப்பா கண்ணாடியில பொம்மை அக்காவா தெரிவாங்க. அப்புறம் எதை மறைக்கணும்னு நினைச்சு இதை நம்ம திருப்பினோமோ தாடிகாரன் லைவ்ல பாத்துருவான். அப்புறம் அவள்தான் சோலி முடிஞ்சு. ஓ ஓ ஓ எனக்கு இப்ப புரியுது. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த நேரத்துல வந்து உன் அழக கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருப்ப. ஐயோ என்னது கண்ணாடியை பார்த்து ரசிச்சுன்னு இருக்கிறேனா? பக்கத்துல இருக்கிறது யாருன்னு காண்டி தெரிஞ்சா நீ இப்பெல்லாம் பேச மாட்டாயா? அது மட்டும் தெரிஞ்சது இந்த ஊடு ஊடாவே இருக்காது. ஐயோ இவ தொல்லை தாங்கல. ஏய் சரியான லூசா நீ? ஏன் தான் இப்படி பண்றேன்னு தெரியல. மனுஷனை நிம்மதியா தூங்க விடுறியா? பாப்பா நீ படுத்து தூங்கு பாப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.